எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டான்செட் 2026 ப்ரிப்பரேஷனுக்கான ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் டாபிக்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சிலபஸை பத்தின டிஸ்கஷனும் கொஸ்டின் பேட்டர்னை பத்தின டிஸ்கஷனும் போட்டிருந்தோம். அது வேணும் அப்படின்னா கீழே நீங்க வீடியோட லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி இன்னையில இருந்து நம்ம வீடியோ சீரீஸ் நம்ம இதுக்கு லான்ச் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். அதோட ஃபர்ஸ்ட் சீரீஸ் தான் இது. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படிங்கிற டாபிக்ல நம்பர் சிஸ்டம் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இது இந்த நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். கம்பேரிங் எதுலனா கண்டிப்பான முறையில இதுல இருந்து கொஸ்டின் 2 to 3 கொஸ்டின்ஸ் நம்மளால இதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இது தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. விச் மீன்ஸ் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் அடிஷன்ஸ், பைனரி அடிஷன், பைனரி டிவிஷன். ஸோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் பேஸ் இதுதான். ஸோ நம்ம இந்த நம்பர் சிஸ்டம் பத்தி பார்க்க போற நம்பர் சிஸ்டம் அண்ட் நம்பர் கன்வர்ஷனை பத்தி பார்க்க போறோம். இதுல மட்டுமே 2 to 3 கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதையுமே இப்போ டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருக்காங்கன்றதையும் சேர்த்தே நம்ம பார்த்துடலாம். சரி, வீடியோக்குள்ள போலாமா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப அப்படின்னா என்னன்னா இட் டுகெதர் டு பெர்ஃபார்ம் பர்டிகுலர் ஆபரேஷன். செட் ஆஃப் நம்பர்ஸ்னா ஒரு சில நம்பர்ஸ் பெர்ஃபார்ம் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். சம் ஆபரேஷன்ஸ்னா அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ், இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, அதாவது கம்ப்யூட்டர்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு செட் ஆஃப் நம்பர்ஸ் உண்டு. அதான் நம்பர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுல ரெண்டு டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம் இருக்கு. ஒன்னு நான் பொசிஷனல் நம்பர் சிஸ்டம், இன்னொன்னு பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல நான் பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா எந்த ஒரு சிம்பிளுக்குமே எப்பயுமே ஒரே வேல்யூ தான் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் இருக்கும். இப்போ ரோமன் லெட்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், செகண்ட் ரோமன் லெட்டர், தேர்ட் ரோமன் லெட்டர் இப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதோடைய அர்த்தம் என்ன? இப்போ ஃபோர்த் ரோமன் லெட்டர்னா நம்பர் 4 அப்படின்னு தான் ரெப்ரசன்ட். சார் செகண்ட் ரோமன் லெட்டர்னா அதுக்கு வேல்யூ 2 தான். ஸோ இந்த வேல்யூ மாறாது, பிக்ஸ்டா இருக்கும். சோ அததான் நான் பொசிஷனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு பொசிஷன் வேல்யூ வச்சு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதுவே பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறதுனா அந்த டிஜிட்டோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா அந்த லொகேஷன் வேல்யூவை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இது சிம்பிள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க 100 கூட வேண்டாம், 111 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாரி, 11 இல்ல 111 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு ஒன்னு ஆக்சுவலா இந்த சிங்கிள் 1 ஒரு டிஜிட், இந்த சிங்கிள் 1 ஒரு டிஜிட், இந்த சிங்கிள் 1 ஒரு டிஜிட். சோ அப்ப இது ஒவ்வொன்றுக்கும் பிளேஸ் வேல்யூஸ் இருக்கும். பிளேஸ் வேல்யூ பார்த்திருப்போம், நம்ம சின்ன பிள்ளைல படிச்சிருக்கோம். இது ஒன்ஸ், இது டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிளேஸ் வேல்யூ பார்த்திருப்போம். ஓகேவா? சோ அப்ப அந்த பிளேஸ் வேல்யூ வச்சு அதனுடைய பொசிஷன் மாறும். இப்ப எக்ஸ்னா ஒன்ஸ்னா 1 தான் வரும், டென்ஸ்னா அப்ப அந்த 1 இருக்கிற இடத்துல 1 into 10 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 1 into 100 அப்படின்னு அர்த்தம். இந்த பிளேஸ் வேல்யூவை பொறுத்து ஒரு டிஜிட்டோட வேல்யூ மாறும் நமக்கு. அததான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல நமக்கு இந்த பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் பொதுவாகவே நம்பர் சிஸ்டம்ல இது அப்படின்னா என்னன்னா டேட்டா ரெப்ரசன்டேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் நம்பர் சிஸ்டம். சோ அப்ப அந்த நம்பர் சிஸ்டம் டேட்டா ரெப்ரசன்டேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிபிக் டிஜிட்ஸை வச்சு, இல்லாட்டினா அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை வச்சு எல்லாமே ஃப்ரேம் பண்ணுவாங்க. சரியா? சோ இது எதுக்காக பண்றாங்க இந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்னா லாங் பைனரி ஸ்ட்ரிங்ஸை மேனேஜ் பண்றதுக்காக, லாங் பைனரி ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்றதுக்காக இந்த நம்பர் சிஸ்டம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுல அந்த பொசிஷனல் நம்பர் சிஸ்டம்ல 4 டைப்ஸ் இருக்கு. அதுதான் என்னது அப்படின்னா பைனரி நம்பர் சிஸ்டம், டெசிமல் நம்பர் சிஸ்டம், ஆக்டல் அண்ட் தென் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதுல பைனரி அப்படிங்கிறதுல 2 டிஜிட்ஸ் இருக்கும். சோ அதனால 2 டிஜிட்ஸ்ங்கிறது என்னன்னா 0 and 1. சோ அப்ப 2 டிஜிட்ஸ்ங்கிறதுனால பைனரியோட பேஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2. அதாவது பைனரி ஒவ்வொரு நம்பர் சிஸ்டத்துக்கும் பேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சோ அப்ப பேஸ் அப்படிங்கிறது பைனரிக்கு 2. அதுவே டெசிமல் நம்பர் சிஸ்டத்துக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா நம்மகிட்ட எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்னா 10 டிஜிட்ஸ் இருக்கும், which is 0 to 9 வரைக்கும் இருக்கும். சோ அப்ப இதுல பேஸ் வேல்யூ ஃபார் டெசிமல் நம்பர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 10. இதுதான் டெசிமல் நம்பரோட பேஸ் வேல்யூ. சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டல் நம்பர் சிஸ்டம். ஆக்டல் நம்பர் சிஸ்டம்ல டோட்டலா 8 டிஜிட்ஸ் இருக்கும், which represents 0 to 7ல இருந்து. சோ அப்ப இதோட பேஸ், ஆக்டலோட பேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 8. சோ இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா பேஸ் என்ன சிம்பிளா கேட்கலாம். அவங்க பைனரி டிஜிட்டோட பேஸ் என்ன, டெசிமல் டிஜிட்டோட பேஸ் என்னன்னு கூட கேட்கலாம் நம்ம. சோ அதனால அதுலயும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேஸ் நம்பர்.
and then hexadecimal number system. hexadecimal பாத்தீங்க அப்படின்னா இப்ப 16 digits டோட்டலா எவ்வளவு இருக்குன்னா 16 digits இருக்கும். அதுல 0 to 9 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு 10 to 15 இருக்கும். அதை மட்டும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா A to F அப்படிங்கிற லெட்டர்ஸை யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதுதான் hexadecimal number systems. சோ அப்ப hexadecimal number systemத்தோடைய பேஸ் வந்து 16. hexadecimal நம்பருடைய பேஸ் என்னது 16 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதுதான் நம்பர் சிஸ்டம் பத்தின ஒரு சின்ன பேசிக்ஸ். இப்ப இதுல நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் அப்படின்னு இருக்கு. நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிசிடி அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். இது பிசிடிங்கிறது என்னன்னா பைனரி கோடட் டெசிமல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு டெசிமல் நம்பர்ஸுக்கும் அதுக்கு ஈக்குவலண்டான பைனரி கோடட வச்சிருக்கிறது தான் பைனரி கோடட் டெசிமல் சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலண்டான பைனரி வேல்யூன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 5 அப்படிங்கிறது ஒரு டெசிமல் நம்பர். இந்த 5ங்கிற டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ என்னன்னு சொன்னோம்னா அதான் பைனரி கோடட் டெசிமல் ஃபார் 5 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அதோட டேபிள் தான் இங்க ரெப்ரசன்டேஷன்ல இருக்கு. இது ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இங்க நான் வந்து 4 பிட் ரெப்ரசன்டேஷன்ல கொடுத்துருக்கேன். 4 பிட் ரெப்ரசன்டேஷன்னா இங்க 4 பிட்ஸ் இருக்கா, 4 ஜீரோஸ், 4 பிட்ஸ் இருக்கு. எல்லாத்துலயும் பாருங்க கம்ப்ளீட்டா 4 பிட்ஸ் இருக்கும். 4 பிட்ஸ் இருக்கா. சோ இததான் வந்து 4 பிட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 4 பிட்ஸ். சோ இதுவே 3 பிட் ரெப்ரசன்டேஷன் கேட்பாங்க. இப்ப இதை எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது ஆக்டல் டெசிமல் ஹெக்ஸாடெசிமல் மூணுமே போட்டிருக்கேன். இப்ப ஆக்டல்னா 0 to 7 நான் சொன்ன மாதிரி இருக்கும். டெசிமல்னா 0 to 9 இருக்கும். அண்ட் ஹெக்ஸாடெசிமல்னா 0 to 9 இருக்கும். அதுக்கப்புறம் மத்த 10 to 11 அப்படிங்கறத வந்து நம்ம என்னன்னு ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா 10 to 11 அப்படிங்கறத வந்து நம்ம A to F அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. சோ இப்ப இதோட ஈக்குவலன்ட் பைனரி கோடட் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு சோ இப்ப இத எப்படி நீங்க 4 பிட்னா 8 4 2 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப இதுல ஃபர்ஸ்ட் 0 குரிய வேல்யூ பாருங்க. 0க்குனா நம்ம எங்கேயுமே நம்மளால 0வே இல்ல. அதனால எல்லா இடத்துலயுமே நம்ம என்ன போட்டுறோம் அப்படின்னா 0 0 0 போட்டோமா. இப்ப அதுவே 1னா 1 இருக்கிற இடத்துல மட்டும் இப்ப நம்ம 1உடைய நம்பர் 1ங்கிற டெசிமல் நம்பருக்கு இங்க பைனரி கோட ரெப்ரசன்டேஷன் பண்ண போறோம். சோ 1 அப்படிங்கிற பிளேஸ்ல மட்டும் நம்ம 1 போட்டுக்கணும். சோ 0 and then 0 0 1. அதே மாதிரி 2 அப்படின்னா 2 இருக்கிற இடத்துல மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 0 0 1 0. அதே மாதிரி இப்ப 3 அப்படின்னா 2 வேணும், 2வையும் 1ஐயும் சேர்த்தாதான் 3 வரும். அப்ப 2ங்கிற இடத்துல ஒரு 1ம் 3ங்கிற இடத்துல ஒரு 1ம் போட்டுக்கணும். இதே மாதிரிதான் இங்க நம்ம அப் டு 16 வரைக்கும் இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருப்போம். இந்த ரைட் சைட்ல இங்க பாருங்களேன், இங்க அப் டு 16 3 போட்டிருக்கோம். அடுத்து 4க்கு பாருங்க நம்பர் 4. அந்த ரைட் நான் லெஃப்ட் சைட்ல 8 4 2 1 போட்டிருக்கேன் பாருங்க. அதை வச்சே பாருங்க. சோ அடுத்து 5க்கு 6க்கு இதை நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இந்த 8 4 2 1 நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். உங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா இந்த 8 4 2 1 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 4 பிட் ரெப்ரசன்டேஷனுக்கு இந்த 8 4 2 1 ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே 3 பிட்ல கேக்குறாங்கன்னா 4 2 1 இந்த ரெப்ரசன்டேஷன்ல எழுதணும். அப்ப 0க்கு 0 0 0. 3 பிட் ரெப்ரசன்டேஷன்ல ஹெக்ஸாடெசிமல் வராது, which is an octalக்காக யூஸ் பண்ணக்கூடியது. Just a minute. ஓகே. சோ அப்ப 3 பிட் ரெப்ரசன்டேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 to 1 ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா இப்ப 1 ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 0 1 மினிட் 0 0 1. இப்ப 2 ரெப்ரசன்ட் பண்றோம்னா 0 1 0. 3 ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னா 0 1 1. 4 ரெப்ரசன்ட் பண்ணும்போது 1 0 0. 5 ரெப்ரசன்ட் பண்ணும்போது 4ங்கிற பிளேஸ்லயே வேணும் எனக்கு 0 1. 5 அப்ப 4ம் 4ம் சேர்ந்தாதான் 5. அடுத்து 6 அப்படின்னா 1 1 0. 7 அப்படின்னா மூணுக்குமே எல்லாமே வரும். 4 plus 2 plus 6 1. சோ அப்ப 7க்கு எல்லாமே ரெப்ரசன்ட். இந்த ரெப்ரசன்டேஷன்ல ஃபார்ம் பண்றதுதான் பைனரி கோடட் டெசிமல். இந்த டேபிள் எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த 8 4 2 1ஐயும் 4 2 1ஐயும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க எழுதிடலாம். இதுல இருந்து பர்டிகுலரா தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் 3 இயர்லயுமே இதுல இருந்து கொஸ்டின் இருக்கு. என்னன்னா ஜஸ்ட் பிசிடி கோடட் ஃபார் நம்பர் 5 அப்படின்னு கேட்பாங்க, பிசிடி கோடட் ஃபார் 16 அப்படின்னு கேட்பாங்க. சோ அது ஈஸியா இப்ப இதுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்து ஈஸி ஆயிடும். இப்ப இதுக்கு அடுத்து நம்பர் கன்வர்ஷன் பார்ப்போம். இப்ப நம்பர் கன்வர்ஷன்ல இதுல இருந்து கண்டிப்பா கேள்வி இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லா இயர்லயுமே இது கேக்குறாங்க.
So converting the number representation from one numeral to another numeral. அதாவது நம்மட்ட ஆல்ரெடி பார்த்தோம், நம்மட்ட 4 நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? பைனரியும், டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம். அப்ப பைனரி டு டெசிமல் ஆர் எல்ஸ் டெசிமல் டு பைனரி, இந்த மாதிரி ஒரு நியூமரல்ல இருந்து இன்னொரு நியூமரல் மாத்துறதுக்கு பேர் தான் நம்பர் கன்வர்ஷன். சோ டோட்டலாவே நம்பர் கன்வர்ஷன்ல இந்த மொத்தம் 12 மெத்தடாலஜி தான் இருக்கும். ஆக்சுவலா எப்படின்னா, இப்ப இங்க பாருங்களேன், டெசிமல் நம்பர் கொடுத்துட்டு டெசிமல்ல இருந்து பைனரி கன்வர்ஷன் ஆர் ஆக்டல் கன்வர்ஷன், ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன், இது ஒரு 3 மெத்தடாலஜியா. அடுத்து பைனரி நம்பரை கொடுத்து பைனரியில இருந்து டெசிமல் கன்வர்ஷன், பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன் அண்ட் பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன், இந்த ஒரு 3 ஆச்சா. சோ 6 மெத்தடாலஜி ஆச்சா. அடுத்து ஆக்டல்ல இருந்து ஆக்டல் டு டெசிமல், ஆக்டல் டு பைனரி, ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல், இது ஒரு 3 ஆச்சா. சோ 9 மெத்தடாலஜிஸ் வந்துருச்சு. இப்போ அடுத்து பாருங்க ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமலுக்கு ஹெக்ஸாடெசிமல் கொடுத்து ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி, ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல். சோ அப்ப இது ஒரு 3. சோ டோட்டலாவே 12 கன்வர்ஷன்ஸ் தான் பாசிபிள். 12 கன்வர்ஷன் தான். ஆனா இந்த 12 கன்வர்ஷனை நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். ஏதாவது கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தடாலஜி உங்களுக்கு சொல்லி தரேன். சோ டோட்டலாவே இந்த 4 மெத்தடாலஜி யூஸ் பண்ணி அந்த 12 கன்வர்ஷன்ஸை நம்மளால சால்வ் பண்ண முடியும். 12 கன்வர்ஷனுமே இந்த 4 மெத்தடாலஜிக்குள்ள வந்துடும். ஒரு கன்வர்ஷன் என்னன்னா டெசிமல் நம்பர் டு அதர் கன்வர்ஷன், அதான் ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி. ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்து அதை என்ன கன்வர்ஷன் வேணாலும் மாத்த சொல்லுவாங்க. டெசிமல் டு ஆக்டலா இருக்கட்டும், டெசிமல் டு பைனரியா இருக்கட்டும், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல், அதான் இங்க அதர்னு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ டெசிமல் கொடுத்து என்ன வேற எதுக்கு மாத்த சொன்னாலும் அதுக்கு என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணோம்னா டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணும். சப்போஸ் நம்ம கொஸ்டின்ல டாட் வச்சு கேட்டிருந்தாங்கன்னா டாட்டுக்கு அடுத்து வரக்கூடியதை மல்டிபிளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணும். இது எப்படி பண்றதுங்கிறத நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. சரியா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி பாப்போமா? ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜில பாருங்க, டெசிமல் டு அதர் கன்வர்ஷன் நான் சொல்லிருக்கேன். சோ டெசிமல் டு அதர் கன்வர்ஷன், just a minute. சோ அப்ப டெசிமல் டு அதர் கன்வர்ஷன் இங்க பாருங்க, இந்த பேஸ்ல பாருங்க, இதை வச்சு ஒரு சில நேரம் இந்த கொடுக்க மாட்டாங்க, டெசிமல் டு பைனரி கன்வெர்ட் பண்ணுங்கன்னு கொடுக்க மாட்டாங்க, வேர்டிங்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. இந்த பேஸ்ல இப்படி கொடுத்துருவாங்க. அப்ப பேஸ் 10 இருந்துச்சுன்னா அது டெசிமல் நம்பர், பேஸ் 2 இருந்துச்சுன்னா அது பைனரி நம்பர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 65 பேஸ் 10 இஸ் ஈக்குவல் டு வாட்? அப்ப என்ன கன்வர்ஷன்? டெசிமல் நம்பரை பைனரியா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப டெசிமல் டு அதர் கன்வர்ஷன்னாலே நான் ஃபர்ஸ்ட் என்ன மெத்தடாலஜி சொல்லிருக்கேன்? டிவிஷன் மெத்தடாலஜி. டிவிஷன் மெத்தடாலஜினா ஒண்ணும் இல்ல, 65 இந்த லாங் டிவிஷன் மெத்தடாலஜில நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சோ இங்க பேஸ் என்ன இருக்கு? 2ல இருக்கு. அப்ப 2 வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். பேஸ் என்னவா கேட்டிருக்காங்களோ அதை வச்சு கன்வெர்ட் பண்ணணும். அப்ப பண்ணும்போது 2 3s are 6, 2 2s are 4, ரிமைண்டர் வரதை இங்க 1ன்னு போட்டுறணும். சோ அடுத்து இதை என்ன கன்வெர்ட் பண்ணுங்க. சோ 2 3 இருக்காங்க. அப்ப 2 1s are 2, ரிமைண்டர் 1 இருக்கும். அந்த 1 நீங்க கேரி ஆச்சுன்னா 12ன்னு வரும். அப்ப 2 6 are 12. சோ ரிமைண்டர் என்னது? 0. வேற ரிமைண்டர் இல்ல நமக்கு. இப்ப அடுத்து இங்க பாருங்க, நெக்ஸ்ட் 2 பண்ணுங்க. 2 8s are 16, ரிமைண்டர் 0. அடுத்து 2 4s are 8, ரிமைண்டர் 0. அடுத்து 2 2s are 4, ரிமைண்டர் 0. நெக்ஸ்ட் up to 1 or 0 வர வரைக்கும் நம்ம இதை பண்ணணும். 2 1s are 2, ரிமைண்டர் 0. சோ இவ்வளவுதான் கன்வர்ஷன். இதுக்கு அடுத்து நம்மளால பண்ண முடியாது. சோ இதோட நிப்பாட்டிடணும். up to 1 or 0 ஏதாவது ஒன்னு வர வரைக்கும் வர வரைக்கும் நம்ம பண்ணணும் கண்டிப்பா. சோ அப்ப இதை திரும்ப இப்ப எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா, லோவஸ்ட் பிட்ல இருந்து மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்படி இந்த ஆர்டர்ல எழுதணும். சோ அப்ப 1 0 0 sorry 1 0 and then 0 0 4 0 5 1. சோ இதுதான் வந்து 65 அப்படிங்கிற டெசிமலோட ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ. இப்ப அதுவே இப்ப எக்ஸாம்பிளுக்கு அடுத்த செம், இப்ப இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்த செகண்ட பாருங்களேன், பாயிண்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க 58.625. இப்படி கேட்டாங்கன்னா நான் மேல என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் டிவிஷன் மெத்தட். அப்படின்னா என்னன்னா, பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளதை டிவிஷன் மெத்தட்ல பண்ணணும், பாயிண்ட்டுக்கு அடுத்து உள்ளதை மல்டிபிளிகேஷன் மெத்தட்ல பண்ணணும். அதுதான் இதோடைய அர்த்தம். இப்ப இங்க வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ளது என்னது? 58. அப்ப அதே மாதிரி 58 நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க 2 ஆல. சோ 2 2s are 4, ரிமைண்டர் 1 18 வரும். 2 9s are 18, ரிமைண்டர் 0. சோ அடுத்து பாருங்க, 2 2 1s are 2 and then 2 4s are 8, ரிமைண்டர் 1 இருக்கு. சோ இங்க ரிமைண்டர் 1ன்னு வந்துரும். அடுத்து பாருங்க, 2 7s are 14, ரிமைண்டர் 0. 2 3s are
2 3s are 6, remainder 1. அடுத்து பாருங்க 2 1 is 2, remainder also 1. so அப்ப கீழ இருந்து நீங்க ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னா 1 1 1 0 1 0. இது ஃபர்ஸ்ட் அந்த 58 அப்படிங்கறதோட. இப்ப பாயிண்ட்க்கு அடுத்து இருக்கிறதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்க்கு அடுத்து என்ன இருக்கு 0.625. இது மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னு சொன்னேன். அப்ப மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னா என்னன்னா 0.5625 இன்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். உங்க பேஸ் வந்து 2 நமக்கு கேட்டிருக்குது, அதனால 2 ஆல பண்றோம். சோ ஈக்குவல் டு போட்டீங்க அப்படின்னா இத 2 ஆல பண்ணணும், மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1.250 அப்படின்னு வரும். இப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1 பாயிண்ட்க்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த நம்பர் இத நீங்க இங்க திரும்ப ரிப்பீட்ல கொண்டு வரணும். அப்ப என்ன வரும் 0.250 இன்டு 2 போடுங்க. இப்ப என்ன வரும் அகைன் என்ன வரும் அப்படின்னா 0.500 வரும். அகைன் இப்ப இந்த 5 எடுத்து கொண்டு போங்க இங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னா 0.500 இன்டு 2 போடுங்க. இப்ப என்ன வந்துரும் அப்படின்னா 1.000 வந்துரும். சோ அப்ப இதோட நிப்பாட்டிக்கலாம் நம்ம, ஏன்னா அடுத்து 0.00 வந்துருச்சு. சோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப இத ரெப்ரசன்ட்ல எப்படி எழுதணும்னா இந்த பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்க 1010 மேல இருந்து எழுதணும், இங்க இருந்து நீங்க எழுதணும். அப்ப ஆன்சர் என்ன வரும் நமக்கு என்ன வரும், இங்க ஆல்ரெடி ஒன்னு இருக்கு. அப்ப பாயிண்ட் வச்சு 101. இதுதான் இப்படிதான் நீங்க பாயிண்ட் வச்சு கேட்டாங்கன்னா பண்ணணும். சோ பாயிண்ட் வச்சு கேட்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் விட்டுட்டீங்கனாலும் ஆன்சர் தப்பாயிரும், உங்களுக்கு மார்க் போயிடும். சரியா? சோ இதுதான் அந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தடாலஜில ஒரு கன்வர்ஷன் வந்துருச்சு, டெசிமல் டு பைனரி வந்துருச்சு. இப்ப அடுத்த கன்வர்ஷன் பாருங்களேன். இப்ப அடுத்த கன்வர்ஷன் பாருங்க. 1 minute. டெசிமல் டு ஆக்டல். டெசிமல் அதர் கன்வர்ஷன்லாம் இப்ப அதே மெத்தடாலஜி தான், டெசிமல் டு ஆக்டல். ஃபர்ஸ்ட் டிவிஷன் மெத்தட். அப்ப 2 2 4. ஆனா இங்க என்ன பேஸ் இருக்கு, ஆக்டல் அப்படிங்கிற பேஸ் இருக்கு, 8 இருக்கு. அப்ப அந்த 8ங்கிற பேஸ வச்சு நீங்க பண்ணணும். சோ அப்ப 8 பேஸ வச்சு பண்ணீங்கன்னா 8 2s are 16. சோ ரிமைண்டர் 6 கிடைக்கும். ரிமைண்டர் 6ங்கிறப்ப இங்க போடுறப்ப 64 வரும். அப்ப 8 8s are 64 வரும். ரிமைண்டர் 0ன்னு வந்துரும். சரியா? சோ அடுத்து போடுங்க, என்ன கன்வெர்ட் பண்ணலாம். 8 which represents 8 3s are 24 and 8 3s are 24. so ரிமைண்டர் வந்து 4. சோ இதுக்கு மீறி நம்மளால பண்ண முடியாது. சோ அதனால இதுல இருந்து கீழ இருந்து மேல எழுதுனீங்க அப்படின்னா ஓகே, மேல எழுதுனீங்க அப்படின்னா சோ ஆன்சர் என்ன வரும் 340. இதுதான் அதனுடைய ரெப்ரசன்டேஷன். இது ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது நமக்கு என்னவா இருக்கும்னா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதை பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிரும். சரியா? இப்ப அதே இது பாயிண்ட் வச்சதை பாருங்களேன். இப்ப அதே பாயிண்ட் வச்சதை நம்ம எப்படி பண்றோம் பாருங்க. ரெண்டாவது சம் பண்றோம். 58 ஃபர்ஸ்ட் டிவிஷன் மெத்தடாலஜில. அப்ப 8 which means 58 8 ஆல பண்ணோம் அப்படின்னா 8 7s are 56 வரும். ரிமைண்டர் 2 கிடைக்கும். அப்ப இது அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். இப்ப எழுதுனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், ஆன்சர்ல ஒரு பார்ட் வந்துருச்சு 72 பாயிண்ட். இந்த பாயிண்ட்க்கு எடுத்து இருக்கிறத போன வட்டம் எப்படி பண்ணோம், அதே மாதிரிதான் 0.625 பைனரி கன்வெர்ட் பண்ணும்போது 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம், இங்க 8 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அது மட்டும் தான் இங்க டிஃபரன்ஸ் உங்களுக்கு. அப்ப 8 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துரும் அப்படின்னா 5.000 வந்துரும். சோ அப்ப இதுல நமக்கு மேல இருந்து எழுத சொல்லியிருக்கேன். சோ அப்ப இங்க ஆன்சர் வந்து என்ன வரும் 72.5. இதுதான் அந்த டெசிமலோட ஆக்டல் கன்வர்ஷன். சோ அப்ப ரெண்டாவது கன்வர்ஷனை பார்த்துட்டோம். ஒரே மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த ஒரே மெத்தடாலஜில ரெண்டாவது கன்வர்ஷனை பார்த்துட்டோம். இப்ப அடுத்து பாருங்க மூணாவது கன்வர்ஷன். ஒரே மெத்தடாலஜி ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜில தேர்ட் கன்வர்ஷன் டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். இதுக்கு அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் 650 லாங் டிவிஷன் மெத்தடாலஜில இது பேஸ் என்னது 16. சோ அப்ப 16 ஆல டிவைட் பண்ணுங்க. சோ அப்ப 16 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 16 into 4 just a minute. 16 into 4 என்ன வரும், 4 6 are 24, 4 1s are 4, 6. so 16 into 4 64 வரும். திரும்ப இங்க 1 சேர்த்தீங்க அப்படின்னா இது நம்மளால போட முடியாது. சோ அந்த 0 அப்படியே நீங்க இங்க இறக்கிடணும். ஏன்னா 16 ஓட 10 பெருசா இருக்கு, 10 சிறுசா இருக்கு. சோ அதனால நம்மளால டிவைடே பண்ண முடியாது. சோ அதனால 0ன்னு அப்படியே போட்டணும். அப்ப போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 10 இருக்குன்னு அர்த்தம். இங்க நீங்க 10ன்னு போடக்கூடாது. ஏன்னா ஹெக்ஸாடெசிமல்ல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 10 என்னது A.
சோ அப்ப இங்க என்ன போடணும் 10க்கு பதிலா நீங்க என்ன போடணும் அப்படின்னா ஏன்னு போடணும் சரியா சரி இப்போ அடுத்து இத என்ன சால்வ் பண்ணலாமா இத சால்வ் பண்ணும்போது 16 into 2 போடலாம் 16 into 2 போட்டீங்கன்னா அப்படின்னா 32 கிடைக்கும் 32 னா ரிமைண்டர் வந்து 8 கிடைக்கும் சோ அப்ப ரெப்ரசன்டேஷன் நம்ம எழுதலாமா ரெப்ரசன்டேஷன் எழுதும்போது சோ என்ன வரும் 28 ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு இது एक्चुअली ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் 28 10 ஓட ரெப்ரசன்டேஷன் a இதுதான் அந்த டெசிமல் நம்பர் 650 கான ஈக்குவலன்ட் ஹெக்ஸாடெசிமல் இப்போ அதுவே பாயிண்ட்ல இருக்குறத பண்ணலாமா பாயிண்ட்ல இருக்குறத பாருங்க 58 இத நம்ம 16 ஆல பண்ணனும் அப்படினா 16 3s are 48 சோ ரிமைண்டர் வந்து 10 கிடைக்கும் 10 ஓட ரெப்ரசன்டேஷன் a ன்னு நம்ம போடுவோம் இது முன்னாடி நான் டேபிள்லயே சொல்லிருக்கேன் ஹெக்ஸாடெசிமல்ல 10 ரெப்ரசன்டேஷன் என்ன 10 to 15 வரைக்கும் லெட்டர் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும்னு சொல்லிருக்கேன் சோ அப்ப இதுக்கு அடுத்து இது வந்து இத எழுதணும் அப்படினா 3a ன்னு எழுதிக்கலாம் அடுத்து பாயிண்ட்க்கு அடுத்து இருக்கு இந்த பாயிண்ட்க்கு அடுத்து இருக்குது என்னது 0.625 into 0.625 into 16 ஆல பண்ணனும் பேஸ் என்னவோ அந்த பேஸால பண்ணனும் 16 இந்த கன்வர்ஷன் மெத்தடாலஜி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அப்ப இப்போ என்ன கிடைக்கும் அப்படினா இத மல்டிப்ளை பண்ணோம்னா 10.000 ன்னு கிடைக்கும் சோ 10.00 ன்னு கிடைக்கும் இத மேல இருந்து எழுதணும் 10 வந்து நம்ம இங்க என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படினா a ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் சோ ஃபைனலி the 58.625 அப்படிங்கற டெசிமல் நம்பரோட ஈக்குவலன்ட் ஹெக்ஸாடெசிமல் வந்து 3a.a இப்படிதான் பண்ணனும் சோ டெசிமல் வந்து ரொம்ப பயப்படாதீங்க நீங்க தெரிஞ்சுக்கணும்ங்கறதுக்காக கொடுத்திருக்கேன் இது வரைக்கும் previous year questionல டெசிமல் பாயிண்ட் வச்சு அவங்க கேட்கல 2025 வரைக்குமே அவங்க கேட்கல சோ அதனால பயப்பட வேண்டியது இல்ல வரும்ங்கிறது ஆனா சப்போஸ் கேட்டாங்கன்னா நேரா தெரியாம இருந்திர கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுக்கிறேன் அடுத்து அப்ப இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி வச்சு 3 கன்வர்ஷன் முடிச்சிட்டோம் டெசிமல் டு பைனரி டெசிமல் டு ஆக்டல் அண்ட் டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் அடுத்து other conversions other number systems to decimal number system அதாவது இப்போ நம்ம டெசிமல்ல இருந்து பைனரி ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம்ல இப்போ என்ன பண்ண போறோம்னா பைனரி டு டெசிமல் ஆக்டல் டு டெசிமல் ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் அப்படினு பார்க்க போறோம் சோ அப்ப ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க பைனரி நம்பர் கொடுத்துருவாங்க இந்த பைனரி நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஈக்குவலன்ட் டெசிமல் நம்பர் கண்டுபிடிக்கணும் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிறதுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணனும் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறத டிவிஷன் மெத்தடாலஜி யூஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜியோட ஆப்போசிட் இது சரியா ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜியோட ஆப்போசிட் டிவிஷன் மெத்தட் பண்ணிட்டு டாட்க்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜில செகண்ட் மெத்தடாலஜில மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் டாட்க்கு அப்புறம் இருக்கிறத டிவிஷன் பண்ணுவோம் சோ இப்ப பார்க்கலாமா இப்ப ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க 1 எடுத்து எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட் 0 1 1 and then 3 1 இருக்கு 1 0 ஓகேவா சோ இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா டெசிமல் பைனரி டு டெசிமல் பண்ண போறோம் சோ அப்ப இதுல என்ன பண்ணனும் அப்படினா இப்ப பைனரி நம்பர் கொடுத்திருக்காங்கன்னா இதோட பிளேஸ் வேல்யூ வந்து 2 power 0 2 power 1 2 power 2 and then 2 power 3 2 power 4 2 power 5 இதுதான் அதனுடைய பிளேஸ் வேல்யூஸ் சோ அப்ப அந்த பிளேஸ் வேல்யூவை இந்த டிஜிட்டோட மல்டிப்ளை பண்ணனும் 0 அப்படிங்கிறது டிஜிட் இன்டு பிளேஸ் வேல்யூ 2 power 0 equal to 0 into 2 power 0 ஓட வேல்யூ வந்து 1 அப்ப anything into 0 0 ன்னு கிடைக்கும் ஓகேவா சோ அப்ப நீங்க 0 க்கு ஒருத்தம் பண்ண வேண்டியது இல்ல 0 இருந்தாலே கண்டிப்பா 0 தான் வரும்ங்கறத நீங்க டைரக்டா போட்டுறலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்ல சோ இப்போ 1 க்கு பண்ணுங்க அப்ப 1 into 2 power 1 which is equal to 1 into 2 2 power 1 ஓட வேல்யூ வந்து 2 சோ அப்ப 1 into 2 2 ன்னு வந்துருச்சு இப்போ அதே மாதிரி அடுத்து 1 into 2 power 2 which is equal to 1 into 2 power 2 ஓட வேல்யூ வந்து 2 into 2 4 ன்னு கிடைக்கும் 2 ஸ்கொயர் ஓட வேல்யூ சோ அப்ப equal to 4 அடுத்து 1 into 2 power 3 ஓட வேல்யூ 1 into 8 which is equal to 8 இது வந்து அந்த நேரா எழுதிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு பண்ணும்போது கரெக்டா இருக்கும் அடுத்து 0 க்கு 0 தான் வரும் சோ அத விட்டுறலாம் நம்ம ஆனா 0 க்கு 0 தான் வரும்னு சொல்லிட்டு நீங்க விடும்போது நீங்க என்ன தப்பு பண்ணிர கூடாது அப்படினா அத பொசிஷன் வேல்யூவை மறந்துற கூடாது இப்போ 0 ஓட பொசிஷன் 2 power 4 அடுத்து 2 power 5 தான் நீங்க போடணும் 1 into 2 power 5 which is 32 ன்னு வரும் 1 into 2 power 5 ஓட வேல்யூ வந்து 32 1 into 32 which is equal to 32 அப்ப இது எல்லாத்தையும் ஃபைனலா பிளஸ் பண்ணுங்க 32 plus 8 40 40 plus 4 44
44 plus 2 46. So finally we got answer 46. So அப்ப இந்த பைனரிக்கான டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னா இந்த பைனரிக்கான டெசிமல் வேல்யூ is 46. சரியா? இப்படிதான் பண்ணணும். இப்ப இதுவே பாயிண்ட்க்கு எடுத்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது இந்த நம்பருக்கு தான் நம்ம மேல கண்டுபிடிச்சிட்டோம். சோ அதுக்கு வந்து 46. இப்ப அதுவே பாயிண்ட்க்கு அப்புறம் கேட்டிருந்தாங்கன்னா நான் டிவிஷன் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா டிவிஷன் மெத்தடாலஜி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இன்னும் டிவிஷன் மெத்தடாலஜிங்கிறத விட இப்ப பாயிண்ட் எடுத்த நேருக்கு 0 1 0 1 இருக்கு. பாயிண்ட்க்கு அப்புறம் வரும்போது பொசிஷன் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ 2 பவர் பொசிஷன் வேல்யூ 2 பவர் -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 பவர் மைனஸ் இந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரைட் சைடுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். 2 பவர் -4. சோ இங்க பாருங்க, ஏன்னா இங்க 2 பவர் 0 முடிஞ்சிருக்கா, அப்ப பாயிண்ட்க்கு எடுத்து வரும்போது இது நம்ம நம்பர் நார்மல் நம்பர் லைன் கான்செப்ட் இருக்கு பாருங்க. 0 லெஃப்ட் சைடுல இருக்கிறதெல்லாம் பிளஸ் பாசிட்டிவா இருக்கும், 0 ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே வந்து நெகட்டிவா இருக்கும். இந்த மாதிரி பாப்போம்ல, அதேதான். சோ அப்ப பாயிண்ட்க்கு அடுத்து வர்றதுல ஃபர்ஸ்ட் 2 பவர் -1 2 பவர் -2 2 பவர் இப்படி. சோ அதே மெத்தடாலஜி தான். அப்ப இதை நீங்க இங்க இருந்து எடுக்கணும். 0க்கு 0 தான் வரப்போகுது. சோ நோ ப்ராப்ளம். 1க்கு இப்படிதான் போடணும். நல்லா பாத்துக்கோங்க நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத. 1 into 2 power -2. ஓகே, சோ 2 power -2 ஓட வேல்யூ வந்து 0. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 1 into 1 by 2 power 2 இதான் அதனுடைய அர்த்தம். அப்ப 1 into 1 by 2 power 2 ஓட வேல்யூ வந்து 4. சோ 1 by 4 ஓட வேல்யூ வந்து 0.25. சோ அப்ப 1 into 0.25 அப்படின்னு வரும், ஈக்குவல் டு 0.25 அப்படின்னு வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் இதுக்காக இவ்வளவு தூரம் நான் பண்ணி சொல்லியிருக்கேன். எப்படி அந்த 2 பவர் -2 மைனஸ்ல வரதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறதுக்காக சொல்லியிருக்கேன். சரியா? சோ அப்ப அடுத்து 0 தான் வரும். அடுத்து 2 பவர் -4க்கு 1 into 2 power -4. சரியா? சோ அப்ப ஈக்குவல் டு 1 into 1 by 2 power 4 வரும். 2 power 4 ஓட வேல்யூ வந்து 16 வரும். 1 by 16. சோ அப்ப அந்த 1 by 16 ஓட வேல்யூ வந்து 0.0625. சோ அப்ப ஃபைனலா 0.25 ஐயும் 0.625 பிளஸ் பண்ணணும். ஏன்னா இங்க போட்டுக்கோம் பாருங்க, இந்த 0.25 ஐயும் இந்த 0.0625 இது ரெண்டையும் பிளஸ் பண்ணணும். அப்ப என்ன கிடைக்கும்? 0. சரி, இங்கே பண்ணிடலாம் நம்ம. சோ இது ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.3125 அப்படின்னு கிடைக்கும். சரியா? சோ அப்ப பாயிண்ட்க்கு அடுத்து இருக்கிறத எடுத்து ஆன்சர்ல எழுதிடணும். ஆல்ரெடி ஆன்சர்ல நமக்கு பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். சோ அப்ப பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிறது என்னது? 46ன்னு பார்த்துட்டோம். பாயிண்ட் இது என்ன கன்வர்ஷன்? 3125 கிடைச்சிருக்கு. இப்படிதான் பண்ணணும். இந்த இதை பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம். இது ஆனா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிராக்டிஸ் பண்ணாம கண்டிப்பா உங்களுக்கு வராது. நான் இப்ப இந்த வீடியோவை நீங்க எத்தனை வாட்டி பார்த்தாலும் நீங்க பேப்பர் பெண்ணை எடுத்து பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா இதுல கண்டிப்பா தப்பு தான் விடுவீங்க. சரியா? சோ பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். என்ன ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். சரியா? அப்ப ரெண்டாவது மெத்தடாலஜில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். இப்ப அடுத்து ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன். அப்ப 4 கன்வர்ஷன், நான் சொன்ன மாதிரி 12 கன்வர்ஷன் பாசிபிள் இருக்கு. அதுல 4 கன்வர்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, ஆக்டல் டு டெசிமல். அதே மெத்தடாலஜி தான், இந்த மல்டிப்ளிகேஷன் மெத்தடாலஜில ஆக்டல் டு டெசிமல். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? ஆக்டல் வேல்யூ வந்து 340. ஓகே, அப்ப இதுல பொசிஷன் வேல்யூ என்னது? 8 பவர் 0 8 பவர் 1 8 பவர் 2 இதுதான் பொசிஷன் வேல்யூ. இப்ப 0க்கு கண்டிப்பா 0 தான் வரும். சோ அடுத்து 4க்கு 4 into 8 பவர் 1 which is equal to 4 into 8 32 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அடுத்து 3 போடுங்க. இந்த 3 போட்டீங்கன்னா 3 into 8 பவர் ஸ்கொயர் which is equal to 3 into 64 கிடைக்கும். So 3 into 64 அப்படிங்கிறது 3 4s are 12 3 6 are 18 19 192 கிடைக்கும். சரியா? அப்ப ஃபைனலா இது ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா 192 இங்க 4 கிடைக்கும் 12 224. ஓகே, சோ அப்ப ஃபைனலா இதோட ஆன்சர் என்ன? 224 அப்படிங்கிறது. ஈஸியா வந்துருச்சா? இப்ப அதுவே இந்த 72.5 பாருங்க. இப்ப 72 போடுவோம். முதல்ல நம்ம 72 அப்படிங்கிறது என்ன வரும்?
இது ஃபர்ஸ்ட் இது வந்து 8 பவர் 0, இது வந்து 8 பவர் 1. ஸோ அப்ப 2 இன்ட்டு 8 பவர் 0 என்ன வரும்னா 2 இன்ட்டு 8 பவர் 0. எனிதிங் பவர் 0 வந்து 1 தான் நமக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த நம்பரை போட்டு பவர்ல 0 போட்டாலும் அதனுடைய வேல்யூ 1. சரியா? ஸோ அடுத்து 7 இன்ட்டு 8 பவர் 1. அப்ப என்ன கிடைக்கும்? 7 இன்ட்டு 8 which is 56. ஸோ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 58. ஸோ அப்ப பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுல 58, பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கு? 0.5. அதை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? 0.5. ஸோ அப்ப இதோட பொசிஷன் வேல்யூ என்னவா இருக்கும்? 8 பவர் -1. ஸோ அப்ப 5 இன்ட்டு 8 பவர் -1. இதோட அர்த்தம் என்ன? 5 இன்ட்டு 1/8, 8 பவர் 1. அப்போ 1/8 தான். ஸோ அதோட 5 இன்ட்டு 1/8 ஸோ அப்போ அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.125 கிடைக்கும். அப்போ 5 இன்ட்டு 0.125 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இதை நீங்க டிவைட் பண்ணி பார்க்கலாம். எப்படி பண்ணலாம்னா 1 உள்ள போட்டு 8 போட்டு 0 வச்சு 0 இல்லை பாயிண்ட் வச்சு இங்க 0 சேர்த்தீங்க அப்படின்னா 8 1s are 8, ரிமைண்டர் 2. திரும்ப இங்க போகாது. ஸோ இங்க ஒரு 0 சேர்ப்போம். அப்ப 8 2s are 16 வரும். இப்படி பண்ணணும். அதுதான் அந்த 0.25 டேரக்டா போட்டேன்னு யோசிக்காதீங்க. ஸோ அப்ப 5 இன்டூ 0.25 போட்டீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு 0.125 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைனலா 0.625 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்ப 0ன்னு வந்துருச்சு. ஸோ இதோட நிப்பாட்டிக்கிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த இடத்துல எழுதிடலாம். பாயிண்ட்டுக்கு எடுத்து 6 2 5. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ப இந்த இதுக்கான ஈக்குவலன்ட் டெசிமல் வந்து 625. சரி, மறுபடியும் சொல்றேன், பிராக்டிஸ் பண்ணுங்க. இதை பிராக்டிஸ் பண்ணாம வராது. நீங்களா நெட்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணலாம். இப்ப நான் கீழே வந்து நான் பிராக்டிஸ்க்கு கொஸ்டின்ஸும் கொடுக்குறேன். அதை நீங்க சால்வ் பண்ணலாம். அடுத்து மூணாவது, இதுலயே மூணாவது கன்வர்ஷன், செகண்ட் மெத்தடாலஜில தேர்ட் கன்வர்ஷன். ஸோ அப்ப ஹெக்ஸா டெசிமல்ல இருந்து டெசிமல். ஓகேவா? ஹெக்ஸா டெசிமல்ல இருந்து நம்ம டெசிமல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 172. இதுக்கு என்ன பண்ணணும்னா 16 பவர் 0, 16 பவர் 1 and then 16 power 2. So அப்ப 2 into 16 power 0 அப்படின்னு போடுங்க. அப்ப 60 anything power 0 நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? 1ன்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஆன்சர் வந்து 2. அடுத்து 7 into 16 power 1. So இதுக்கு என்ன கிடைக்கும்? 7 into 16 power 1 16 கிடைக்கும். So 7 6 are 42, 7 1 are 112 கிடைக்கும். அடுத்து 1 into 16 power 2. 16 power 2 ஓட வேல்யூ என்னது நமக்கு? 1 minute. அதையுமே பண்ணிடுவோம். 16 power 2 னா 16 into 16. So 16 into 16 என்னதுன்னா 6 3 6 1 6 9 1 6 1. So 6 9 6 are 15. So 256. So என்ன வரும்? 16 ஸ்கொயர் ஓட வேல்யூ வந்து 256. 1 into 256 which is equal to 256. So இப்ப இது எல்லாத்தையும் நீங்க பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு 256 8 sorry 1 minute. Hmm, 8 6 3 plus 2 ஒன்னு இருக்கு. So plus 2 சேர்த்தீங்கன்னா 70. 370 அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? இது டைம் எடுக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனா இது செஞ்சு பார்க்க இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? 370 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். இப்ப அதுவே இங்க பாயிண்ட் வச்சு பண்ணிருக்கிறதுல நம்ம பண்ணோம் அப்படின்னா 3a வா? அப்ப 3a. இதோட பொசிஷன் வேல்யூ என்ன? 16 பவர் 0. இதோட பொசிஷன் வேல்யூ 16 பவர் 1. அப்ப ஏனா ரெப்ரசன்டேஷன் என்னங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ அப்ப a into 16 power 0. a ஓட ரெப்ரசன்டேஷன் 10. அப்ப 10 into 1 equal to 10 ஆன்சர். சரியா? அதுவே 3 போடுங்க. 3 into 16 power 1. சோ அப்ப 3 into 16. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா 48 கிடைக்கும். ஓகே. சோ மேல ஆல்ரெடி 10 இருந்தது. சோ 48 10 58 ன்னு கிடைக்கும். சோ அப்ப பாயிண்ட்க்கு முன்னாடி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 58 பாயிண்ட். அடுத்து பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்?
பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு a மட்டும் தான் இருக்கு, அதோட பொசிஷன் வேல்யூ வந்து 16 பவர் -1. அப்ப இத போட்டீங்க அப்படின்னா a இன்ட்டு 1 பை 16 பவர் 1. அப்ப a இன்ட்டு 1 பை 16. ஸோ a இன்ட்டு 1 பை 16 ஓட வேல்யூ வந்து a இன்ட்டு 1 பை 16 ஓட வேல்யூ வந்து பாருங்க, a இன்ட்டு 1 பை 16 ஓட வேல்யூ வந்து 0.01 சாரி 01 இல்ல 0625 வரும். ஓகே, ஸோ இது ஏங்கிறது 10. அப்ப ஏங்கிறது 10 அப்படின்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 டிஜிட் தள்ளி அந்த பாயிண்ட் வரும். ஸோ 0.625 இதான் ஆன்சர். ஸோ அப்ப இந்த 0.625னா அப்ப இங்க 58.625 இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ப இதோட 6 கன்வர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். புரியுதா என்ன சொல்றேன்னா? 6 கன்வர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட். 2 மெத்தடாலஜி மட்டும் யூஸ் பண்ணி 6 கன்வர்ஷன் கம்ப்ளீட்டட். அடுத்து தேர்ட் மெத்தடாலஜி பார்ப்போம். தேர்ட் மெத்தடாலஜி என்ன? ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு. ஸோ இது வந்து டைரக்டா பாசிபிளே கிடையாது. என்னால டைரக்டா இது பண்ணவே முடியாது. ஆக்டல்ல இருந்து டைரக்டா என்னால என்ன பண்ண முடியாதுன்னா ஹெக்ஸாடெசிமலை கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்ப ஆக்டல்ல இருந்து பைனரி கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பைனரிய ஹெக்ஸாடெசிமலா கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் இதனுடைய ப்ரொசீஜர். சரியா? இதுக்குதான் அந்த பிசிடி டேபிள் நல்லா ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருந்தா இது கண்டிப்பா நம்மளால பண்ணிட முடியும். அப்போ உங்களுக்கு இதுல ஏற்கனவே 6 கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம். இதுல 2 கன்வர்ஷன் இருக்கு பாருங்க. 6 கன்வர்ஷன் பார்த்திருந்தோம். இதுல ஆக்டல் டு பைனரின்னு ஒரு கன்வர்ஷன் இருக்கு, பைனரி டு ஹெக்ஸாடெசிமல்னு ஒரு கன்வர்ஷன் இருக்கு, ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல்னு ஒரு கன்வர்ஷன் இருக்கு. 3 கன்வர்ஷன் வந்துருச்சு. சரியா? சோ அப்ப ஆக்டல் இப்ப இங்க பாருங்க 65 கொடுத்திருக்காங்க. ஆக்டல் அத ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்தணும் 65. சரியா? சோ அப்ப இத வந்து என்னால டைரக்டா பண்ண முடியாது. அப்ப நான் டைரக்டா பண்ண முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்டல் நம்பரை பைனரியா மாத்தணும். அது ஈஸி. இந்த 5க்கான ஈக்குவலன்ட் பைனரி கோட் என்ன, இந்த 6க்கான ஈக்குவலன்ட் பைனரி கோட் என்ன, அதுதான் கன்வர்ஷன். சோ அப்ப 5க்கான ஈக்குவலன்ட் பைனரி கோட் வந்து ஆக்டல்ல இருந்து கன்வெர்ட் பண்றதுனால 3 பிட் ரெப்ரசன்டேஷன்ல எழுதணும், மறந்துடக்கூடாது. சோ அப்ப 5க்கு வந்து 101, 6க்கு வந்து 110. இது எப்படி எழுதணும் அப்படின்னா முன்னாடி நான் 2வது ஸ்லைட்லயே 3வது ஸ்லைட் சொல்லியிருப்பேன். இது எப்படி எழுதணும் அப்படின்னா இங்க முன்னாடி நமக்கு பாருங்க இந்த டேபிள் பார்த்தோம்ல, இதுல இந்த 4 to 1 போட்டிருக்கேன் பாருங்க, அந்த ரெப்ரசன்டேஷன் தான். சோ அப்ப இதுல நம்ம அந்த 6க்கு என்ன ரெப்ரசன்டேஷன், 5க்கு என்ன ரெப்ரசன்டேஷன் எடுத்து எழுதிருக்கோம். ஓகேவா? அதான் இப்ப எழுதிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆக்டல் டு பைனரி மாத்திட்டோம். இப்ப அந்த பைனரி, இந்த பைனரி பாத்தீங்களா, இதை ஹெக்ஸாடெசிமலுக்கு மாத்தணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஓகே, சோ அப்ப இத எடுத்து எழுதிக்கோங்க. 1101101 இதுதான் ஆக்டல்ல இருந்து பைனரி மாத்திருக்கோம். ஹெக்ஸாடெசிமல் மாத்தும் போது இந்த லெஃப்ட் சைடுல இருந்து, அதாவது இந்த பக்கம் இருந்து எடுக்கணும். இந்த பக்கம் இருந்து 4 டிஜிட் எடுக்கணும். ஹெக்ஸாடெசிமலுக்கு வந்து 4 பிட்ஸ்ல வரும். அடுத்து இங்க 2 தான் இருக்கு, மீதி ரெப்ரசன்டேஷனுக்கு 0 ரிமைண்டர் முன்னாடி போட்டுக்கலாம். சோ அப்ப இது 4ஆ பிரிச்சிட்டீங்கன்னா இப்ப இதோடைய ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலன்ட் என்ன, இதனுடைய ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலன்ட் என்ன, இதனுடைய ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலன்ட் 5, இதனுடைய ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலன்ட் 3. இதுவுமே அந்த டேபிள்ல நமக்கு இருக்கும். அதுக்கு தான் இங்க நான் வந்து ஆக்டல்லாம் என்ன, டெசிமலுக்கு என்ன அப்படின்னு போட்டிருக்கேன். சரியா? சரி, இந்த 8421 421 ஞாபகம் வச்சுக்கோ. சோ இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் மெத்தட். சோ அப்ப ஆக்டல்ல இருந்து பைனரி கன்வெர்ட் பண்ணி பைனரில இருந்து ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது ஹெக்ஸாடெசிமல். இப்ப அதுவே பாயிண்ட் வச்ச நம்பர். இப்ப பாயிண்ட் வச்ச நம்பர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 3204 அப்படின்னு இருக்கு. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுல நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி சேர்த்தே போட்டுக்கோ. நம்ம இல்லாட்டினா பொறுங்க வரேன் 1 மினிட். இப்ப பாருங்க 2வது சம்முக்கு செய்யறோம். இந்த சம்முக்கு நான் செய்யறேன். இப்ப என்ன எழுதிக்கோங்க, 3 கொஞ்சம் தள்ளி தள்ளி எழுதிக்கோம் 2 அப்பனாதான் வந்து நமக்கு பிட்ஸ் வரும் 0.64 இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு. சரியா? சோ இப்ப இதுல ஒவ்வொன்னா இப்ப 3யோட ரெப்ரசன்டேஷன் என்ன, ஃபர்ஸ்ட் ஆக்டல் டு பைனரி. சோ அப்ப 3யோடைய 3 பிட் ரெப்ரசன்டேஷன் முதல்ல எழுதணும். 4 பிட்ல எழுதிடக்கூடாது, தப்பாயிரும்.
சரியா? சோ இப்ப 3 பிட் ரெப்ரசன்டேஷன்ல 0 1 1. 2க்கு என்னது? 2க்கு ஈக்குவலன்ட் பைனரி என்னது? 2ங்கற ஆக்டலோட ஈக்குவலன்ட் பைனரி வந்து 0 1 0. 0 ஓட ஈக்குவலன்ட் ஆக்டல் வந்து 0 0 0. அதே மாதிரி 4 ஓட ஈக்குவலன்ட் ஆக்டல் வந்து 1 0 0. 6 ஓட ஈக்குவலன்ட் ஆக்டல் வந்து 1 1 0. 4 ஓடது again 1 0 0. ஓகேவா? இப்ப புரியுதா? இப்ப இதுக்கு அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? பைனரிய ஹெக்ஸாடெசிமலா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு இருக்கும். அப்ப மாத்தும் போது பைனரினா என்ன பண்ணணும்னா, இப்ப பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் 4 நாளா பிரிக்கணும். இப்ப இதை எடுத்து எழுதிப்போம். இன்னும் ஃபுல்லா என்ன இருந்திருக்கு? 1 1 0 1 0 0 0 0 1 0 0. அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 1 0 1 0 0 வந்துருச்சா? இப்போ இதை ஸ்பிளிட் பண்ணணும். 4 பிட்ஸா ஸ்பிளிட் பண்ணும்போது இந்த பக்கம் இருந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாருங்க எப்படி போறேன்னு, இந்த பக்கம் இருந்து இப்படி போகணும். 4 பிட்ஸா ஸ்பிளிட் பண்ணணும். ஓகேவா? அதுவே பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளத இங்கிட்டு இருந்து போகணும் 4 பிட்ஸா. இதுதான் வித்தியாசம். இங்க வேற ஒண்ணும் இல்லை. இதுல இல்லாததை இங்க 0ன்னு சேர்த்துக்கணும். சரியா? சோ இப்போ பாருங்க, இப்போ இதோட ஈக்குவலன்ட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. இதுக்கு என்னது ஈக்குவலன்ட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ? 6. இதுக்கு என்னது? 8. இதுக்கு 5. எப்படி போடுறேன்னு யோசிக்காதீங்க. பிசிடி மேல சொல்லியிருக்கேன். 8 4 2 1 அந்த ரெப்ரசன்டேஷன்ல ஓனியும் பாருங்க, உங்களுக்கு எப்படி 8 6 8 போடுறேங்கிறது தெரிஞ்சிடும். சோ இங்க வந்து 4, இங்க வந்து 1 1 0 1 which means 13. சோ இங்க 13 நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. 13க்கான ஈக்குவலன்ட் லெட்டர் டி. அதே மாதிரி இங்க எல்லாமே 0. சோ இது 0. சோ ஃபைனலா ஆன்சர் என்னது? 6 8 4.D0. இதுதான் அதனுடைய ஆன்சர். சோ எப்படி புரியுதுன்னு தெரியுதா? அப்ப ஆக்டல்ல இருந்து பைனரி, சப்போஸ் ஆக்டல்ல இருந்து பைனரி கேட்டாங்கன்னா இங்க தான் இருக்கு அந்த கன்வர்ஷன். இதா இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சப்போஸ் ஆக்டல்ல இருந்து பைனரி கேட்டாங்கன்னா இதோட நிப்பாட்டிக்கணும் நீங்க. அவ்வளவுதான். ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல் கேட்டாதான் இந்த பைனரியை திரும்ப ஹெக்ஸாடெசிமலா மாத்தணும். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப பைனரி டு ஹெக்ஸாடெசிமல்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? இந்த பைனரி இந்த 4 பிட்டா ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா அதான் ஹெக்ஸாடெசிமல். அப்ப இங்க 3 கன்வர்ஷன்ஸ் அடுத்து வந்துருச்சா? சோ அப்ப டோட்டலி ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜில ஒரு 3 கன்வர்ஷன், செகண்ட் மெத்தடாலஜில ஒரு 3 கன்வர்ஷன், அடுத்த மெத்தடாலஜில ஒரு 3 கன்வர்ஷன். சோ 9 கன்வர்ஷன்ஸ் முடிச்சாச்சு. இன்னும் 3 தான். அதுக்கு ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல். இது என்ன பண்ணணும்னா ஹெக்ஸா டு பைனரி. ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டலும் நாட் பாசிபிள், டைரக்ட்லி நாட் பாசிபிள். சோ அதனால ஹெக்ஸா கொடுத்திருக்கத ஃபர்ஸ்ட் பைனரியா கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பைனரியா ஆக்டலா கன்வெர்ட் பண்ணணும். சம்முக்குள்ள போலாமா? சோ இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 1C அப்படிங்கிற இந்த ஹெக்ஸாவை நான் பைனரியா மாத்தணும். இந்த ஹெக்ஸாவை நான் பைனரியா மாத்துறது சிம்பிள். சிங்கிறது இங்க என்னது? ஆக்சுவலா 12. சிங்கிறது என்னது? 12 அப்படிங்கிறது. அப்ப 12 உடைய ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ என்ன? 12ங்கிற ஹெக்ஸாடெசிமல் உடைய ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ வந்து 1 1 0 0. இப்ப அதே மாதிரி 1ஓட ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல்னு கேட்டுட்டாலே ஹெக்ஸாடெசிமலை பைனரியா மாத்தினாலே 4 பிட்ல தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஆக்டல மாத்தும் போது தான், ஆக்டல பைனரியா மாத்தும் போது தான் 3 பிட் ரெப்ரசன்டேஷன் எழுதணும். சோ அப்ப இது வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா 0 0 0 1. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டோமா? செகண்ட் ஸ்டெப் என்ன? இந்த பைனரியை ஆக்டலா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப எழுதி வைக்கோங்க, இந்த பைனரி என்னது? 0 0 1 1 1 0 0. இது ஆக்டலா கன்வெர்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 3 பிட்ஸா ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இங்கிட்ட இருந்து 3 3 பிட்ஸா. அப்ப 3 3 பிட்ஸா ஸ்பிளிட் பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஆக்டல், இதோட ஈக்குவலன்ட் ஆக்டல் வந்து 4, இதோட ஈக்குவலன்ட் ஆக்டல் வந்து 3, இதோட ஈக்குவலன்ட் ஆக்டல் 0. சோ ஃபைனலா எனக்கு என்ன ஆன்சர்னா 34. சோ அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? 34. இவ்வளவுதான். இப்ப இதுவே பாயிண்ட்ல வச்சு பண்றது அப்படின்னா 1 மினிட். சரி, இப்ப ரெண்டாவது சம் பாருங்க. பாயிண்ட்ல வச்சு பண்றதுன்னா இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே A தள்ளி தள்ளி எழுதிக்குவோம். 8 5 டாட் B. இதுதான் பாயிண்ட்ல வச்சு கொடுத்துருக்காங்க. இங்க டாட் இருக்கு. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் A ஓடைய பைனரி ஈக்குவலன்ட் அப்படின்னா 10. ஏனா 10. அப்போ 1 0 1 0. அடுத்து 8 ஓடைய பைனரி ஈக்குவலன்ட். 8 ஓடைய பைனரி ஈக்குவலன்ட் வந்து 1 0 0. 5 ஓடைய பைனரி ஈக்குவலன்ட் வந்து 0 1 0 1. பாயிண்ட் வச்சு
b உடைய ரெப்ரசன்டேஷன் bங்கிறது 11. அப்ப 11ங்கிறது என்ன வரும் அப்படின்னா 1011 வரும். சரியா? சோ இப்ப இதை எழுதிட்டோம். இதை தனியா எடுத்து எழுதிக்கும். 1010 1000 0101.1011. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். சோ 3 பிட்ஸா நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த இதுக்கு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத இங்கிட்டு 3 பிட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. பாயிண்ட்டுக்கு அங்கிட்டு இருக்கிறத இப்படி 3 பிட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணணும். இங்க இல்ல அப்படின்னா 0 0 சேர்த்துக்கலாம். இப்ப ஆன்சர் என்ன 4 5 இங்க என்ன வரும் அப்படின்னா 5 இது 0 இது வந்து 2 இது வந்து 5. சோ ஆன்சர் என்ன அப்படின்னா 5205.54 இதுதான் ஆன்சர். சரியா? சோ இந்த மாதிரி தான் பண்ணணும். சோ அப்ப ஹெக்ஸாடெசிமல் அப்ப இதுல ஒரு 3 வந்துருச்சு பாருங்க. என்ன வந்துருச்சு? ஹெக்ஸா டு பைனரி ஒன்னு வந்துருச்சு, பைனரி டு ஆக்டல்னு ஒரு கன்வர்ஷன் வந்துருச்சு, ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல்னு ஒரு கன்வர்ஷன் வந்துருச்சு. சோ டோட்டலி 12 பாசிபிள் கன்வர்ஷன்ஸ நம்ம ஜஸ்ட் 4 மெத்தடாலஜிஸ்ல ஈஸியா ஞாபகம் வச்சுட்டோம். சோ அப்ப இந்த 4 மெத்தடாலஜிஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். இதுல நீங்க கன்ஃபியூஸே ஆக தேவையில்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜில டிவிஷன் அண்ட் ஆஃப்டர் டாட் மல்டிப்ளிகேஷன், செகண்ட் மெத்தடாலஜில டிவிஷன் மெத்தட் ஆஃப்டர் டாட் செகண்ட் மெத்தடாலஜில மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஆஃப்டர் டாட் டிவிஷன், தேர்ட் மெத்தடாலஜில டைரக்ட் பாசிபிள் கிடையாது. சோ ஆக்டல பைனரியா மாத்தி பைனரி ஹெக்ஸா மாத்தணும். அதுவே ஃபோர்த் மெத்தடாலஜில ஹெக்ஸா பைனரியா மாத்தி பைனரியா ஆக்டலா மாத்தணும். சிம்பிள் மெத்தடாலஜி. இதை நீங்க ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா கண்டிப்பான முறையில பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா டக்கு டக்குன்னு நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. இப்ப பாருங்க, ப்ராப்ளம்ஸ் டு பிராக்டிஸ். இதை நீங்க சால்வ் பண்ணி இதனுடைய ஆன்சரை நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வித் கொஸ்டினோட கொஞ்சம் ஆன்சர் மென்ஷன் பண்ணுங்க. இல்லாட்டினா நான் என்ன போட்டுக்கிறேன் இந்த இடத்துல இது 1 இது 2 இது 3 ரெப்ரசென்ட் பண்ணிக்கும். சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், இதை சால்வ் பண்ணி நீங்க கீழே எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க உங்க ஆன்சரை. சோ அடுத்து இப்ப ப்ரீவியஸ் இயர் இதையும் சால்வ் பண்ணி நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நீங்க இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து கேட்ட கேள்விகள் இது. ப்ரீவியஸ் இயர்ல பைனரி ஈக்குவலன்ட் ஆஃப் டெசிமல் நம்பர் 15 நம்ம பிசிடி கோடு பார்த்தோம் பாத்தீங்களா? அந்த இதுல 15ங்கிற அந்த நம்பருக்கான பிசிடி கோடு என்ன, அதான் ஆன்சர். அதே மாதிரி 52க்கு என்ன பிசிடி. சரியா? பைனரி ஈக்குவலன்ட்னா 15 நம்பர் டெசிமல் நம்பரோட பைனரி ஈக்குவலன்ட் என்ன, பிசிடி ஆஃப் 52. இதுக்கெல்லாம் நீங்க 15க்குலாம் நீங்க உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க. டைரக்டா நீங்க அந்த டேபிள்ல பாருங்க, தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த 8421 அதான் ஒரு ஆன்சர். 8421 இதுல சொன்ன பாத்தீங்களா? சோ அப்ப 15ங்கிறப்ப நமக்கு எல்லாமே வந்துடும். 1 1 1 தட்ஸ் இட், சிம்பிள். இதை உட்காந்து நீங்க 15 சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? டைம் வேஸ்ட். பிசிடி ஆஃப் 52 ஈஸியா அந்த டேபிள் இருந்து எடுத்துடலாம். 10ங்கிற பைனரி ஈக்குவலன்ட் நம்பர், ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலன்ட் ஆஃப் டெசிமல் நம்பர் 55. இதை நீங்க கவனமா பண்ணணும். சரியா? சோ அப்ப டெசிமல் நம்பர் 55 ஹெக்ஸாடெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். சோ அப்ப டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். திஸ் இஸ் இது நல்லா கன்வர்ஷன். அந்த நான் சொல்லி கொடுத்துருக்க 4 மெத்தடாலஜி வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி இதோட ஆன்சர்ஸை எனக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்க. இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சரை மென்ஷன் பண்றீங்கன்னா 2023ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அப்படி போட்டு மென்ஷன் பண்ணுங்க. 2024ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் போட்டு எனக்கு ஆன்சரை மென்ஷன் பண்ணுங்க. நான் அது கரெக்டா இல்லையா அப்படிங்கறத நான் உங்களுக்கு அதுல சொல்லிடுறேன். சரியா? சோ கரெக்டா இல்லையான்னு உடனே என்னால சொல்ல முடியாது. வீடியோஸ் உடனே சொன்னோம்னா அடுத்தடுத்து யாருமே பிராக்டிஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு 1 வீக் இல்ல ஒரு 2 to 3 days டைம் எடுத்து உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸை சொல்லுவேன். ஏன்னா அப்பதான் நிறைய பேர் அதுல பிராக்டிஸ் பண்ண முடியும், அவங்களும் ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக சொல்றேன். சரியா? சோ இது கண்டிப்பா பாருங்க, 3 இயர்லயுமே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அப்ப நம்ம 2 கொஸ்டின் இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணோம்னா 2ங்கிறது மினிமம், மேக்ஸிமம் எத்தனை நாள் கேட்கலாம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அதனால இதுதான் பேஸ். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். சரியா? சோ இதுக்கு அடுத்து வர வீடியோஸ்ல இதனுடைய கண்டினியூட்டியா நம்ம வந்து பைனரி அடிஷன், சப்ராக்ஷன், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மத்த எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஷேர் பண்ணி இது பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ்னாலும் கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.